தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கிணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஏக்யூப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பும் மனமார்ந்த வணக்கங்களும். நாம் தற்பொழுது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் ராசி மீனராசி. மீனராசி அன்பர்கள் எல்லா விதமான இன்பங்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை மனமார பிரார்த்திக்கிறேன். மீனராசி காலபுருஷனுக்கு 12ஆம் வீடாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் 4 பாதங்கள் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களையும் உள்ளடக்கியது இந்த மீனராசி. உங்களது ராசி அதிபதியும் 10ஆம் வீட்டின் அதிபதியுமான குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்து மிதமான பலன்களை வழங்கி வருகிறார். வருகிற 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு திரிகோணஸ்தானமான 5ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த 5ஆம் வீடு குருவிற்கு மிகவும் உகந்த பலன் தரக்கூடிய இடமாகும். எனவே குரு பகவானின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை அளிக்கப் போகிறது. உங்களது தன்னம்பிக்கை உயர்ந்து தைரியத்துடன் முன்னேறி வெற்றியை அடைவீர்கள். மன நிறைவும் ஆரோக்கியமும் மேம்படும். மேலும் குரு பகவான் 10ஆம் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் தொழிலிலும் உத்தியோகமும் சிறப்பாக அமையும். முயற்சி மேற்கொண்டால் அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு அமர்வதால் குல தெய்வ அருள் பெருகும். காதல் திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வயிறு தொடர்பான உடல்நல பிரச்சனைகள் குறையும். குரு தனது 5ஆம் பார்வையால் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும். அவரின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். உயர்கல்வி மற்றும் ஆய்வு படிப்புக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு வேலை நாடுபவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொலைதூர பயணங்கள் நடைபெறும். குரு தனது 7ஆம் பார்வையால் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் வருமானம் அதிகரிக்கும். தொட்டது எல்லாம் வெற்றியாக மாறும் காலம் இது. இந்த ஒரு ஆண்டை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வீடு மற்றும் வாகன யோகம் உண்டாகும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எளிதில் நிறைவேறும். மேலும் குரு தனது சிறப்பு 9ஆம் பார்வையால் உங்களது ராசியை பார்ப்பதால் 7.5 சனியின் தாக்கம் உங்களுக்கு குறையும். நாம் பார்த்தவை பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே. உங்கள் தனிப்பட்ட ஜாதகப்படி தசா புத்தி அந்தர பலன்களை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். இதன் மூலம் மீன ராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன்களை நிறைவு செய்கிறேன். ஏக்யூப் டிவியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.